சட்டப்பேரவை தேர்தலுக்கு கட்சியை தயார்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முடிவெடுத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், வணக்கம். மீண்டும் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலையை தேர்ந்தெடுக்க வாய்ப்புள்ளதா? வணக்கம் சங்கரி. தமிழக பாஜகவின் தலைவராக தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் பதவி வகித்து வருகிறார். இந்த 3 ஆண்டு காலத்தில் பார்த்தோமெனால் தமிழக சட்டப்பேரவை தேர்தல், அதே போன்று நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்டவை அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தற்பொழுது அவர் ஏற்று நடத்தி வருகிறார். அவர் தலைவராக இருந்த பொழுது என் மக்கள் அந்த இயக்கத்தை துவங்கி தமிழகம் முழுவதும் சுற்றி வந்தார். அதே போன்று திராவிட கட்சிகளையுமே தொடர்ந்து அவர் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்து வந்தார். அஇஅதிமுக மற்றும் திமுக உள்ளிட்ட 2 கட்சிகளையுமே அவர் கடுமையாக விமர்சித்து வந்தார். அதே போன்று திமுகவின் முதற்கட்ட ஊழல் பட்டியல், அதே போன்று 2வது கட்ட ஊழல் பட்டியலை வெளியிட்டிருந்தார். தற்பொழுது 3வது கட்ட ஊழல் பட்டியலை வெளியிடுவதற்காக அவர் திட்டமிட்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில் கடந்த ஜூலை மாதமே அவருடைய பதவிக்காலமானது நிறைவு பெற்றிருக்கிறது. ஆனாலுமே கூட அவருடைய பதவிக்காலம் மீண்டும் நீட்டிக்கப்படலாம் என்ற தகவலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவைக்கு இன்னும் தேர்தல் நடத்துவதற்கு ஓராண்டு 3 மாத காலமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் ஒரு தலைவரை உள்ளே கொண்டு வந்தால் அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கிவிடும் என மத்திய பாஜக தலைமை கருதுகிறது. இதனால் மீண்டும் 2வது முறையாக அண்ணாமலை அவர்களுடைய பதவி நீட்டிப்பதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மாநில பாஜக தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த தேர்தல் வரக்கூடிய ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் நடைபெற இருக்கிறது. இதில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாக்கினை செலுத்தி பாஜக தலைவர் அவர்களை தேர்ந்தெடுப்பது வழக்கம். ஆனால் அண்ணாமலை அவர்களை எதிர்த்து மற்றொரு தலைவர் நிற்பதற்கான அந்த வாய்ப்புகள் குறைவு என்றே தெரிய வருகிறது. ஏனென்று சொன்னால் மத்திய பாஜக தலைமையுடன் மிக நெருக்கமாக இருந்து வருபவர் அண்ணாமலை அவர்கள். அவருடைய அந்த பதவிக்கு மீண்டும் ஒரு மூத்த தலைவர் போட்டியிட மாட்டார். ஏனென்று சொன்னால் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கவே வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மீண்டும் அந்த அண்ணாமலை பார்த்தோம்னால் தமிழக பாஜகவினுடைய தலைவராக மீண்டும் பணி நீட்டிப்பு செய்வதற்காக தான் அந்த வாய்ப்பானது இருக்கிறது. பார்த்தோம்னால் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அதே போன்ற IAS அதிகாரியாக அவர் பணியாற்றி இருக்கிறார். தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு சென்றுமே அவருடைய அந்த கட்சி பணியானது ஆற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று மத்திய பாஜக தலைமையை பொறுத்தவரை அண்ணாமலை அவர்கள் தான் சட்டமன்ற தேர்தல் வரை பதவியில் நீட்டிப்பதை விரும்புகிறது. இதனால் அவர் மாற்றப்படுவதற்கான அந்த வாய்ப்பு என்பது குறைவு என்று சொல்லப்படுகிறது. சிவராமன், தற்போது பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன், ராஜா, நயினார் நாகேந்திரன் ஆகியோருக்கு பொறுப்புகள் பகிர்ந்து அளிக்கப்படுமா? அதாவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பார்த்தோமெனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு லண்டன் சென்றிருந்தார். அங்கு சென்று அவர் சர்வதேச அரசியல் படிப்பை முடித்துவிட்டு தற்பொழுது டிசம்பர் 1ஆம் தேதி அவர் தமிழகம் திரும்பியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கட்சியை வளர்த்திருக்க வேண்டிய அந்த ஒரு கட்டாயத்தில் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். இதனால் கட்சி பணிகளை பார்த்தோமெனால் முடுக்கி விடுவதற்கான அந்த வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒன்றை உருவாக்கி அதில் ராஜா, அதே போன்று மற்ற மூத்த தலைவர்கள் அதில் ஒருங்கிணைத்து அந்த பணிகளை தற்பொழுது கவனித்து வந்தனர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராஜா, வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், அதே போன்று கருப்பு முருகானந்தம் உள்ளிட்ட பல்வேறு பாஜகவின் மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பார்த்தோமெனால் கட்சியில் முக்கியத்துவம் குறைந்து காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதனால் பார்த்தோமெனால் 234 தொகுதிகளை பார்த்தோமெனால் 30 பாகங்களாக பிரித்து அதில் பாகத்திற்கு ஒரு தலைவர் என ஒவ்வொரு பாகத்திற்கும் மூத்த தலைவர்கள் நியமிக்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. அதற்கான பணிகள் தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் பார்த்தோமெனால் கமலாலயத்தில் இதற்கான அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இதில் பல்வேறு முக்கிய ஆலோசனைகளும் நடைபெற்றிருக்கிறது. அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட அந்த கட்சியின் பொறுப்பாளர்கள் நேற்றைய தினம் கலந்து கொண்டு அண்ணாமலை அவர்களுடன் கலந்து ஆலோசித்திருக்கிறார்கள். கட்சியின் மூத்த தலைவர்கள் சங்கடப்படுத்தக்கூடாத வகையில் பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் மீண்டும் அந்த தலைவர் பொறுப்பை தக்க வைத்துக் கொண்டால் அந்த பொறுப்புகள் என்பது பகிர்ந்தளிப்பதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தலிலும் போட்டியிடக்கூடிய தொகுதிக்கு 3 பேரை கண்டறியப்பட வேண்டும். அந்த பணிகளை தற்பொழுது அந்த பொறுப்புகளை பார்த்தோம்னால் மூத்த தலைவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கான அந்த வாய்ப்பு என்பது இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கான பணிகளை தற்பொழுது முன்னெடுத்து வருகிறார்கள். இன்னொரு புறம் திமுக தலைமையிலான அந்த ஊழல் பட்டியலை வெளியிடுவதற்கும் அவர் தற்பொழுது அந்த தகவல்களை திரட்டக்கூடிய அந்த பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார். மற்றொரு புறம் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மூத்த தலைவர்களை
பார்த்தோமேனால் தென் மாவட்டம், வட மாவட்டம், வடமேற்கு, அதுபோன்று கொங்கு மாவட்டம், மத்திய மாவட்டம், டெல்டா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளாக பிரித்து பார்த்தோமேனால் ஒரு 6 to 7 பாகங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை நியமிப்பதற்கான அந்த பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதற்கான அறிவிப்பு பார்த்தோமேனால் பொங்கலுக்கு பின்பு வெளியிடப்படும் என்று தெரிய வருகிறது. தற்பொழுது வரை அந்த கட்சியில் பார்த்தோமேனால் 1 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு பார்த்தோமேனால் ஒரு உத்தேசம் வைத்திருந்தனர். ஆனால் அவர் அந்த லண்டன் சென்று விட்டு திரும்பியதற்கு பின்பு ஒரு சில லட்ச உறுப்பினர்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் மாநில தலைமை அதிருப்தி அடைந்திருக்கிறது. இதை அவர் மத்திய தலைமைக்கும் எடுத்து சொல்லியிருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோம்னால் டெல்லி சென்று அமித்ஷா, ராஜ்நாத் சிங், JP நட்டா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை அவர் சந்தித்து பேசி தற்பொழுது அவர் தமிழகம் திரும்பியிருக்கிறார். கட்சியில் பார்த்தோம்னால் உறுப்பினர் சேர்க்கையையும் அதிகப்படுத்த வேண்டும், அதே போன்று கட்சியில் அந்த அதிகாரங்களை பரவலாக்க வேண்டும் என்றும் அவர் திட்டமிட்டிருக்கிறார். அதே போன்று அஇஅதிமுகவை கடுமையாக விமர்சிக்க வேண்டாம், ஏனென்று சொன்னால் சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி சேர்வதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் தற்பொழுது விமர்சனங்களை எதையும் வைக்க வேண்டாம் என்றும் அவர் அந்த உத்தரவினை தற்பொழுது பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.